தலை நீ பக்கத்து காலேஜில் படிக்கும்போது தெரியாது தலை எனக்கு உன்னை பற்றி தான் நான் டெய்லி வீடியோ போட போகிறேன்ட்டு. ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. என்ன லக்ஷ்மி சொல்கிறீங்கன்னா, சார் வந்து சாஸ்திரா தானே, நான் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கேன்னா தஞ்சாவூரில் தான் படிச்சிருக்கேன், நிறைய இடங்களில் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பக்கத்து காலேஜுங்க, எங்கள் காம்பவுண்ட்லேருந்து பார்த்தோம்னா அந்த காலேஜ் தெரியும். ஸோ நிறைய முறை காலேஜ்குள்ளேயும் போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான மெமரி என்னோடய வாழ்க்கையிலே இருக்குது. சாஸ்திரா இந்த இதை நான் அவ்வளோ டைம் பார்த்துருக்கேன், இன்றைக்கி தெரிலங்க, இன்றைக்கி தான் புரியுது இதற்காக இந்த வாலை அடிக்கடி நான் பார்த்துருக்கேன் போகும்போதெல்லாம் அப்படின்ட்டு. சுவாமி அப்படியே க்ளோஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணுறதுலாம் சந்தோஷம். காலேஜ் மெமரியோட இந்த இடத்துல அவரோட ஃபேன்ஸ் வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காங்க, சுவாமிநாதன் யூனிவர்ஸ் அப்படின்ட்டு. இவங்க நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு விஷயத்தை இப்போ நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபேன் பேஜஸ் எல்லாருமே வந்து நைட்டியாக இருக்கட்டும், வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், இந்த சேமியா, அதாவது ஃபுட் ஐட்டம் வாங்கி கொடுக்குற பொருளாக இருக்கட்டும், ஃபுட்டு செஞ்சு அப்பளம், பஜ்ஜி, சாப்பாடு, சாம்பார் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களும் வந்து ஒரு அறக்கட்டளைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேன் பேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்காங்க. ரியலி சூப்பர். இது மாதிரி எப்போயுமே செலிபிரிட்டிஸ்க்கு எல்லாருமே பண்ணுவாங்க. அவங்களோட சொல்லணும்னா சுவாமிக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்குமே அந்த கிரெடிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த இடத்துல விஷயத்துக்கு வரலாம். சுவாமியோட அந்த ஃபேன் பேஜஸ் இருக்காங்க இல்லையா, அதில் அந்த ஃபேன் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அவங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருந்தாங்க. சுவாமி கூட காலேஜில் படிக்கிறவங்கலேருந்து அவங்களுடைய சீரியல் பண்ணுறவங்க வரைக்கும் எல்லாத்துக்கிட்டேயுமே வீடியோ கேட்டிருக்காங்க. அந்த வீடியோவை ரெடி பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. உண்மையுமே வந்து இந்த எல்லோ கலர் டிஷர்ட் இருக்காங்களே, அவங்க கீழே இருக்க 4 பேரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்பெஷலும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி கிடையாதுங்க. ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அவங்க அவைலபிளாக இருந்து அவங்கக்கிட்ட இதை புரிய வச்சு, இந்த மாதிரி நாங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ரெடி பண்ணி, அது பர்டிகுலர் டேயில் ஒரு வேளை மறந்துருக்கலாம், அதே மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டு தேங்க்யூ சொல்லி இதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக கடினமான விஷயம். இதில் ஒரு சிலர் பார்த்தா கொஞ்சம் அவர் கூட இப்போ டச்லேயே இல்லாத மாதிரி கூட தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் வாங்கினது சூப்பரான விஷயந்தான். ஓகேவா, ரொம்பவே ஸ்பெஷல் வீடியோ இது சுவாமிக்கு. ஏன்னா நான் ரீசெண்டாக சொல்கிறேன், எங்கள் பக்கத்து வீட்டு பையன் கூட ஒரு பையன் ஸ்கூல் போகும்போது வேன் ஏற வருவான். அந்த பையனோட அம்மா பார்த்திங்கன்னா என் கூட படிச்சுவா. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க, என் கூட படிச்சுவா, 8th to 12th படித்தா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை நம்ம பார்க்கும்போது ஸ்கூல்லேருந்து அவ்வளோதான் அந்த மெமரிஸ். நம்ம எப்பயாச்சும் தூங்கும்போது யோசிச்சிருக்கீங்களா, இந்த பெஞ்சில் அவங்க இருந்தாங்களா, இந்த பெஞ்சில் யாரும் உட்காந்துருந்தா, அப்படிலாம் நான் யோசிப்பேன். அவங்க பேர் மறந்து போச்சே அப்படின்ட்டு. ஸ்கூல் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி ஹாஸ்டல் மெட், அது மாதிரி நான் நிறைய விஷயங்கள் யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபீலுங்க இது. இன்னுமே இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, சுவாமி வந்து விஜய் வந்து காவிரி கிட்ட கேட்பாங்களே, ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு பொருளாக இருக்கக்கூடாது, ஒரு பெரிய ப்ரைஸ்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களே, அந்த மாதிரி செஞ்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நிச்சயமாக பெரிய விஷயம். இதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேன் பேஜே நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. என்னங்க இப்படி ட்விஸ்ட்டு கொடுக்குறீங்க, என்னால் முடியாதாட்ருக்கே, முடியல. கண்டிப்பாக இன்றைக்கி நான் என்னால் வீடியோ போட முடியாது. ஒவ்வொரு ஃபேன் பேஜஸ்மே இது மாதிரி சிறப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து சொல்லணும் எனக்கு இன்னும் ஒரு 10 நாள் ஆக மாட்டிருக்கு. எப்பயாச்சும் ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குதுன்னா நான் அதை நான் பேசுவேங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் லேட்டாக பேசுவேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னாலும் லேட்டாக இருந்தாலும் நான் பேசுவேன். ஏன்னா என்னால் முடியலைங்கிற என்னோட தோல்வியை ஒத்துக்க முடியல. உண்மையாலே வேறு லெவல் பண்ணிட்டீங்க, சீரியஸ்லி. பாவம், நானும் எனக்கு இது மேலே வீடியோ கொடுக்க முடியல. இருந்தாலும் சாங் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. எத்தனை வீடியோ இருக்குது இன்னும் அப்பா பெண்டிங்கில் அப்படின்ட்டு தான் மைண்டு ஃபுல்லாக இருக்குது. நான் பார்த்த ஃபேன் பேஜஸே குறைவு தான், நான் ஃபாலோ பண்ணுறது இன்னும் குறைவு தான். எனக்கு வேறு நிறைய பேர் அனுப்பிச்சிட்ருக்கீங்க, இந்த பேஜை பாருங்கள், இந்த பேஜை பாருங்கள். ஐயோ எவ்வளோ இருக்குது, எவ்வளோதான் பேசுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ரெஸ்ட் எடுத்து 10 நாளுக்குள்ள நான் எல்லாத்தையுமே பேசிடுறேங்க. நான் ஏதாச்சும் ஃபேன் பேஜை மிஸ் பண்ணியிருந்தேன்னா, அப்படிலாம் என்ன பெருசாக நினைக்க மாட்டீங்க, இருந்தாலும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரிங்க. உண்மையுமே நானும் பாவம் தான். எவ்வளோ ஃபேன் பேஜ் உண்மையுமே இப்போ தான் தெரியுது. சுவாமி, லக்ஷ்மி பிரியா, செலிபிரிட்டிஸோட கஷ்டம் என்னங்கிறது. இவ்வளோத்தையும் அவங்க பார்க்குறதுக்கே 2 நாள் ஆகுங்க. அதனால யாருக்காச்சும் லைக் போடலைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. பாருங்கள், அங்கே குமரன் போயிருக்காரு, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல. இது மாதிரி பெரிய விஷயங்கள் இருக்குது. நிச்சயமாக வந்து ஃபேன் பேஜஸ் வந்து வேறு லெவல் பண்ணிட்டீங்க. அஃப்கோர்ஸ் கமெண்ட் செக்ஷன், ஒவ்வொருத்தருமே அந்த கமெண்ட் செக்ஷனில் டைம் எடுத்து ரிப்பீட்டடாக ஒரு பெரிய பெரிய பேராகிராஃபாக போட்டு தள்ளிகிட்ருக்கீங்க. உங்களுடைய அன்பு சுவாமிக்கு வந்து இந்த பர்த்டே, இனி வர பர்த்டே இதை விட ஸ்பெஷலாக இருக்கலாம். பட் இப்போ வரைக்கும் நடந்த பர்த்டேயில் இந்த பர்த்டே ஸ்பெஷல் அப்படிங்கிறதான். எனிவேஸ், தேங்க்யூ. எல்லா ஃபேன் பேஜஸ்க்குமே ஒரு பெரிய நன்றி. அவங்க எல்லாத்துக்குமே இந்த கிரெடிட்ஸ். ஓகேவா, ஸ்டேடியம்.